கத்திரிக்காய் விவசாயி ஒருவனின் அம்மா பொல்லாத கிஞ்சப்பிசினாரியாக இருந்தாள். தினமும் மருமகளிடம் ஒரே ஒரு கத்திரிக்காயை பறித்துக் கொடுத்து அதை 4ஆக அரிந்து போட்டு சாம்பார் வைக்க சொல்வாளாம். மருமகளும் அதை அரிந்து போட்டு சாம்பார் வைக்க, அதில் 2 துண்டுகளை எடுத்து மதியம் அவளொன்றும் மகனுக்கொன்றுமாய் கொடுத்து சாப்பிடுவாள் மாமியார்காரி. மீதம் 2 துண்டங்களை இரவு உணவுக்கு மகனுக்கும் தனக்கும் வைத்துக் கொள்வாளாம். மருமகள் வெறும் சாறு சாம்பாரை ஊற்றி சாப்பிடுவாளாம். ஒருநாள் மருமகளுக்கும் கத்திரிக்காய் துண்டம் சாப்பிட ஆசை வர, சரி மாமியார் என்னதான் சொல்கிறாள் என்று பார்க்க 2 துண்டங்களை எடுத்து கிண்ணத்தில் போட்டு மறைத்து வைத்தாளாம். மதியம் சாப்பிட உட்கார்ந்த மாமியார்காரிக்கு 2 கத்திரிக்காயை காணும் என்றதும் கோபம் அதிகரித்து மகனை உவென்று கத்தி அழைத்தாளாம். இவளை அடிடா என்றாளாம். மகன் பொண்டாட்டியை அடித்தான். இவளை மிதிடா. இவனும் பொண்டாட்டி குறுக்கிலேயே எட்டி மிதித்திருக்கிறான். இவளுக்கு திமிரு கூடிப் போச்சு மோனே. இவளை எரிச்சிருவோம். உனக்கு வேற நல்ல பொண்ணா நானே பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா என்றாள் மாமியார்காரி. அம்மா சொல் கேட்டு அவளை பழைய கதவில் வைத்து கட்டி அம்மாவும் மகனும் சுடுகாட்டு எடுத்துச் சென்றார்கள். சுடுகாட்டில் வைத்து மேலே விறகு கட்டைகளை அடுக்கி நெருப்பு பற்ற வைக்க நெருப்பு பெட்டி இல்லாமல் முழித்திருக்கிறார்கள். அவசரத்தில் இருவரும் நெருப்புப் பெட்டி எடுக்க மறந்து போயிருக்கிறார்கள். மோனே நான் நிக்கேன். நீ எடுத்துட்டு வா. ஐயோ நான் எப்படி போவேன் தனியா. நான் எப்படி நிப்பேன் தனியே இங்க. இப்படி குழம்பி பயந்து. சரி இருவருமே போய் எடுத்துவிட்டு வருவோம் என்று மயக்கத்திலிருந்த மருமகளை சுடுகாட்டில் வைத்துவிட்டு அம்மாவும் மகனும் நெருப்புப் பெட்டி எடுக்க வீடு வருகிறார்கள். இதற்கிடையில் சுடுகாட்டில் மயக்கம் தெளிந்து எழுந்த மருமகள் உள்ளே ஆள் இருப்பது மாதிரியே கல் வைத்து மேலே விறகை அடுக்கி வைக்கிறாள். அக்காலத்தில் பாதுகாப்பாக இருக்குமென்று திருடர்கள் நகைகளை சுடுகாட்டில்தான் புதைத்து வைப்பார்களாம். அப்படி ஒரு புதையல் நகை மருமகள் காலில் தட்டுப்பட அதை தோண்டிப் பார்த்தாள். ஏராளமான நகைகள். அதை எடுத்துக்கொண்டு ஒரு மரத்தில் ஏறி தூங்கிவிட்டாள். உள்ளே மருமகள் இருக்கிறாள் என்று நினைத்து வெறுங்கட்டையை எரித்து அம்மாவும் மகனும் வீடு வந்து சேர்கிறார்கள். மறுநாள் காலை கையில் மூட்டையுடன் மருமகள்காரி கதவைத் தட்டுவதைப் பார்த்து அதிர்ச்சியானாள் மாமியார். அத்தே நான் சொர்க்கத்துக்குப் போனேன் அத்தே. போனேனா? அங்க மாமா இருந்தாவ. அவிய இம்புட்டு நகை கொடுத்தாவ என்று நகை மூட்டையை மாமியார் கையில் திணித்தாள். மாமியாரும் இதை நம்பி மூட்டையை திரும்ப திரும்ப பார்த்தாள். என்ன அத்தை தேடுறீங்க? அது என்னோட மாங்கா மாலை பெருசு ஒண்ணு இருக்கும். அது உன் மாமா எடுத்து அடகு வச்சிருந்தார். மீட்டாருன்னு தெரியல. நீங்க போய் அவரை கேட்கலாமே அத்தை. எப்படி நான் அவரைப் பாக்குறது? மருமகள்காரி மாமியார்காரியை சுடுகாட்டில் படுக்க வைத்து மேலே விறகை வைத்து, இப்படி எரிச்சிட்டா மாமாவ பாத்துட்டு காலையில வந்துடலாம் அத்தை என்று எரித்துவிட்டு வீடு வந்து சேர்ந்தாள். வீடு வந்ததும் மகன் என் அம்மாவ எங்க என்றான். அம்மைய மேல மாமாவ பாக்க அனுப்பியிருக்கேன். வர 3 நாள் ஆகும் என்றாள். 3 நாள் கழித்து கேட்டான். என் அம்மாவ எங்க? அங்க போன இடத்துல மாமா அத்தையை அள்ளி அணைச்சுவிட்டாராம். வர 1 மாசம் ஆகுமாம். 1 மாதம் கழித்து கேட்டானாம். எட்டி அம்மைய எங்கட்டி? வருவாவ. இல்லட்டி நீ போய் சொல்றா. ஆமா எரிச்சேன். அதிகம் பேசினா உம்மையும் எரிச்சிருவேன் என்றாள். அன்றிலிருந்து அவன் அமைதியாகி ஒழுங்காக குடும்பம் நடத்த ஆரம்பித்தானாம். விதம் விதமாய் கத்திரிக்காயாய் பறித்து மனைவிக்கு கொடுக்க, அவள் அதை அவித்து பொரித்து வதக்கி கஞ்சி வைத்து விதம் விதமாய் சாப்பிட்டாள்.